எனக்கு தெரிஞ்சு ஆராதனை அல்லது வழிபாடு என்கிற ஒன்றே இல்லாத மதங்கள் நாத்திகமும் புராட்டஸ்டன்டிசமும் தான். நான் சொல்றது கத்தோலிக்கர்களுக்கே கூட அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன். புராட்டஸ்டன்ட் சபைகள்ல ஆராதனை அல்லது வழிபாடு என்கிற ஒன்றே கிடையாது. ஏன்னா புராட்டஸ்டன்ட்டுகளுக்கு ஆராதனைனா என்னன்னே தெரியாது. புராட்டஸ்டன்ட்டுகள் ஆராதனை குறித்து பேசுகிற வார்த்தைகளே அதற்கு ஆதாரம். உதாரணத்துக்கு சபை முடிஞ்சு வெளியே வர்ற சில புராட்டஸ்டன்ட்டுகள் சில நேரங்கள்ல இன்னைக்கு ஆராதனை செம்மையா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. அதே போல சிலரை ஆராதனை வீரன் அப்படின்லாம் புகழ்வாங்க. நானே கூட புராட்டஸ்டன்ட்டா இருந்த காலத்துல அப்படி சில பேரை புகழ்ந்திருக்கிறேன். ஆனா ஆராதனை என்றால் என்ன என்று தெரிந்தவன் ஒருவனால கூட இப்படி ஒரு சில்லியான பட்டத்தை கற்பனையே செய்ய முடியாது. ஆராதனை செம்மையா இருந்துச்சுல அப்படின்லாம் பேசவே முடியாது. ஒருவனை ஜப வீரன் என்று சொல்வதில் கூட கொஞ்சம் அர்த்தம் இருக்கு. ஆனா ஆராதனை வீரன் என்று சொல்வதெல்லாம் பித்துக்குளித்தனமான பிதற்றல். நான் சொல்றதை நம்ப வேணாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. புராட்டஸ்டன்ட்டுகள் ஆராதனை என்று எதை சொல்றாங்க? புராட்டஸ்டன்ட் சபைகள்ல சர்வீஸ் தொடங்கும் போது ஒரு 5-6 பாடல்களை ரொம்ப உற்சாகமா பாடுவாங்க. அந்த பாடல் பகுதியினுடைய இறுதி பாடல்ல கண்டிப்பா அல்லேலூயாங்கிற வார்த்தையை கொண்ட ஒரு பாடல் பெரும்பாலும் இருக்கும். அந்த பாடல் முடிந்ததும் பாடல் குழுவின் தலைவர் அல்லேலூயா எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்போமா அப்படின்னு மந்திரம் ஓதுற துணியில சொல்லிக்கிட்டே அந்த அல்லேலூயாவை கண்டினியூ பண்ணுவார். இடையிடையில ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் பரிசுத்தர் அப்படின்னு கலங்கின தொண்டையோட அப்படியே முனைகிட்டே இருப்பார். கூட்டமும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே யூட்டர்ன் போட்டு அந்த கடைசி பாடல்ல வந்த அல்லேலூயா இருக்கு இல்லைங்களா, அதை கண்டினியூ பண்ணுவார். அந்த கடைசி பாடல்ல அந்த அல்லேலூயா எந்த மெட்டுல வந்துச்சோ அந்த மெட்டோட வேகத்தை அப்படியே குறைச்சி ஸ்லோ மோஷன்ல அந்த அல்லேலூயாவை கண்டினியூ பண்ணுவார். ஒருவேளை அந்த பாடலுடைய மெட்டு அதுக்கு உதவலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெடிமேட் அல்லேலூயா ஒன்று இருக்கு. அப்படின்னு ஒரு ரெடிமேட் அல்லேலூயா ஒன்று இருக்கு. அந்த அல்லேலூயாவை எடுத்து விடுவார். அந்த அல்லேலூயாவை எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது பாடல் குழு தலைவரோட கையில தான் இருக்கும். அவருக்கு போர் அடிக்கிற வரைக்கும் அந்த அல்லேலூயாவை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். கூட்டமும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது போர் அடிச்ச உடனே அப்படியே ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், போதுமானவர், போதுமானதுக்கும் அதிகமானவர் அப்படின்னு முனைகிட்டே வந்து இந்த நார்மல் பிரேயர் துணி இருக்கு இல்லைங்களா, அந்த துணிக்கு வந்துருவார். வந்து ஒரு பிரேயரை செய்து அந்த பகுதியை முடிச்சிருவாங்க. அதோட ஆராதனை முடிஞ்சிச்சு. இதுல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பாடல்கள் பாடுற பகுதியை துதி அப்படின்னு சொல்றோம். இதே பாடல் பகுதியில் இருக்கிற பாடல்களின் வரிகளையோ அல்லது வெறும் அல்லேலூயாவை மட்டுமோ ஸ்லோ மோஷன்ல அப்படியே குரல் நடுங்க முக்கி முனகி பாடுனா அது ஆராதனை ஆயிடுமா? அப்படின்னா உங்க ஆராதனைக்கும் துதிக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் வெறும் ஸ்பீடு மட்டும் தானா? இல்ல நாங்க மொத்த சர்வீஸையும் தான் ஆராதனைன்னு சொல்றோம் அப்படின்னு சில பேருக்கு முட்டிக்கிட்டு வரலாம். ஆனா அது ஒரு வடிகட்டின போய். ஏன்னா எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா அப்படின்னு நீங்க கேட்கறது பாடல் பகுதி முடியும் போது தானே. அதுக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு பின்னாடியோ நீங்க அதை கேட்கறது இல்லை தானே. அதே மாதிரி இன்னைக்கு ஆராதனை செம்மையா இருந்துச்சுல்ல அப்படின்னு நீங்க சொல்றது பிரசங்கத்துக்கு முந்தைய பகுதியா தானே. பிரசங்கம் நல்லா இருந்தா பிரசங்கம் நல்லா இருந்துச்சு தானே சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தரை ஆராதனை வீரன் என்று நீங்க சொல்லும் போது அவர் மொத்த ஞாயிறு சர்வீஸையும் செம்மையா நடத்துவாரு அப்படின்னு அர்த்தம். ஆனா நீங்க ஆராதனை வீரன் என்று சொல்வதே ஒரு பாடல் குழு தலைவரா தானே. அவரா மொத்த ஞாயிறு சர்வீஸையும் நடத்துறாரு. நான் இப்போ சித்தரித்த இந்த குறிப்பிட்ட பகுதியை தான் நீங்க ஆராதனைன்னு சொல்றீங்க அப்படின்னு உங்களுடைய வார்த்தைகளே காமிக்குதே. ஆனா இதுதான் ஆராதனைன்னா உங்க ஆராதனைக்கும் துதிக்கும் வெறும் ஸ்பீடு மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு ஆகுது. ஆனா வெறும் ஸ்லோ மோஷன் ஆக்கப்பட்ட துதி என்கிற ஒரு சில்லியான விஷயம் எப்படி கடவுளுக்கு மட்டுமே உரியதான ஆராதனையாக இருக்க முடியும்? அப்ப இது ஆராதனை இல்லைன்னா வேற எதுதாங்க ஆராதனை அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? எது ஆராதனை என்று சொல்வதற்கு முன்னாடி எதுவெல்லாம் ஆராதனை அல்ல அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அது வேறு பல குழப்பங்களுக்கு விடையாக அமையும். துதித்தல் அல்லது துதித்து பாடுதல் என்பது ஆராதனை அல்ல. ஏன்னா துதித்தல் என்பதற்கு எளிய தமிழ்ல புகழ்வது அல்லது பாராட்டுவது அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய உயர்ந்த செயல்களையோ அல்லது குணாதிசயங்களையோ பாராட்டுவது அப்படிங்கிறதான் துதித்தல். அதையே ஒரு மெட்டோட சேர்த்து செய்தா அது துதி பாடல். ஒருத்தருடைய உயர்ந்த செயல்களை அல்லது குணங்களை பாராட்டி பேசுவது அப்படின்றது தவறு இல்லை அப்படின்னா அதையே ஒரு பாட்டா பாடினா மட்டும் தவறாயிடுமா? நிச்சயமா ஆகாது. அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புகழ்ந்து பாடுவது அல்லது துதி பாடுவது அப்படிங்கிறது தவறில்லை அப்படின்னா அது கண்டிப்பா ஆராதனையாக ஆக முடியாது. ஏன்னா ஆராதனை என்பது கடவுளுக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம ஒரு மனிதனுக்கு கொடுத்தா அது தவறு என்று ஆக வேண்டும். ஆனா மனிதர்களை துதிப்பது அல்லது புகழ்வது என்பது ஏகப்பட்ட இடங்கள்ல நியாயம்தான் என்று நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படின்னா கண்டிப்பாக அது ஆராதனையாக இருக்க முடியாது. அதாவது கடவுளை புகழ்ந்து பாடுவது போலவே மேன்மையான மனிதர்களையோ தேசத்தையோ அல்லது தேசிய கொடியையோ கூட புகழ்ந்து துதித்து பாடலாம், அது தவறாகாது அப்படின்னு இதுல இருந்து விளங்குது. சரி, துதித்தல் என்பது ஆராதனை இல்லை அப்படின்னா வேற எது ஆராதனை?
ஒருவேளை வணங்குவது அல்லது நமஸ்கரிப்பது தான் ஆராதனையா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வணங்குவது அல்லது நமஸ்கரிப்பது தான் ஆராதனை அப்படின்னு சொன்னா அதை மனிதர்களிடத்துல செய்வது தவறு அப்படின்னு ஆயிடும். ஆனா வணங்குவதும் நமஸ்கரிப்பதும் இல்லைன்னா மனித வாழ்க்கையே சகித்து கொள்ள முடியாத ஒரு சூன்யமாக ஆயிடும். பிள்ளைகள் பெற்றோரை வணங்குவதையும், மாணவர்கள் ஆசிரியரை வணங்குவதையும், சிறியோர் பெரியோரை வணங்குவதையும் நவீனத்துவ மடையர்களை தவிர வேற எவனும் தவறுன்னு சொல்ல மாட்டான். இல்ல கைகூப்புவதும் சல்யூட் பண்ணுவதும் தவறு இல்ல, ஆனா காலில் விழுந்து வணங்கக்கூடாது அப்படின்னு சில ப்ராட்டஸ்டன்ட்கள் நினைக்கிறாங்க. ஆனா இது மடத்தனம். கைகூப்பும் போதும் சல்யூட் பண்ணும் போதும் எதிரில் நிற்பவனை ஒருவன் என்னவாக பார்க்கிறானோ அதுவாகவே அவன் காலில் விழும் போதும் பார்த்தா மூணுல எதை செஞ்சாலும் தப்பு இல்லதானே? இல்ல காலில் விழும்போது ஒருத்தன் இன்னொரு மனுஷனை கடவுள் ஸ்தானத்துக்கு உயர்த்திடுறான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, கைகூப்பும் போதும் சல்யூட் பண்ணும் போதும் அதே ஸ்தானத்துக்கு அவன் உயர்த்தி விடலன்னு உங்களால நிச்சயமா சொல்லிட முடியுமா? கும்பிடுவது, நமஸ்கரிப்பது, சல்யூட் பண்ணுவது எல்லாமே இன்னொரு மனிதனை ஒரு மனிதன் தனக்கு மேலான ஒன்றாக உயர்த்தி பார்க்கிற ஒரு செயல். ஒரு மனிதனை உயர்த்தி பார்ப்பதே தவறு என்று எந்த ப்ராட்டஸ்டன்ட்டும் சொல்ல போறதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊழியம் செய்கிறவர்களை மட்டுமே தேவ மனுஷன் என்று சொல்பவர்கள் அவங்கள உயர்த்தி பார்க்காம வேற எப்படி பார்க்கறாங்க? அப்படி இன்னொருவரை உயர்வானவராக பார்த்தாலே நம்மையும் அறியாம நம்ம உடல்ல அது வெளிப்பட்டுரும். அவங்க வரும்போது எந்திரிச்சு நிற்போம், அல்லது அவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க மாட்டோம், அல்லது அவங்க முகம் இருக்கிற திசையில நம்ம காலை நீட்டி படுத்திருக்க மாட்டோம், அல்லது வீட்டுல தனியா இருக்கும்போது வெறும் லுங்கியோட தெரியறமே அப்படி அவங்க முன்னாடி தெரிய மாட்டோம், அல்லது அவங்க முன்னாடி எருமை பன்னி நாயின்னு மத்தவங்க யாரையும் திட்ட மாட்டோம். அவர்கள் மீது இருக்கும் மரியாதையை இப்படி ஏதோ ஒரு வகையில நம்ம காண்பித்தே தீர்வோம். அகத்தின் அழக முகம் காட்டியே தீரும். மரியாதையை காலில் விழுந்து காண்பிப்பது தவறு என்று சொல்லிவிட்டால் இது எல்லாமே தவறு என்று சொல்ல வேண்டியதாகும். இன்னொரு மனிதனை உயர்த்தி பார்ப்பது சரி என்று சொல்லிவிட்டால் பிறகு எந்த உடல் அசைவால, எந்த மாதிரியான உடல் மொழியால அதை வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது பொருட்டே கிடையாது. அப்படின்னா வணங்குவதோ அல்லது நமஸ்கரிப்பதோ ஆராதனையாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனிடத்துல நாம் அதை செய்யும் போது அது நமக்கு நியாயம்னு தான் படுது. ஆனா ஆராதனை என்பது கடவுளுக்கு மட்டுமே உரிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதை மனிதர்களிடத்தில் செய்தால் அது நமக்கு தவறு என்று பட வேண்டும். ஒருவேளை ஜெபிப்பது தான் ஆராதனையா? ஏன்னா கடவுள்கிட்ட மட்டும்தானே ஜெபிக்கிறோம் அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஆனா கடவுள்கிட்ட மட்டும்தான் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா ஜெபம் என்பது அடிப்படையில என்ன? ஒரு வேண்டுதல், அதாவது விண்ணப்பம் செய்தல். நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது அந்த தேவையை நிறைவேற்றி தரும்படி இன்னொருத்தரிடம் கேட்பதற்கு பேர் தான் விண்ணப்பம் செய்தல். ஆனா இந்த விண்ணப்பம் செய்தல் என்பதை நாம அனுதினமும் எல்லா மனிதர்களிடத்திலும் செய்துகிட்டே தானே இருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரிடமும், கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும், நண்பர்கள் நண்பர்களிடமும், தொழிலாளி முதலாளியிடமும் எதையாவது வேண்டிக் கொண்டே தானே இருக்கிறோம். அதாவது விண்ணப்பம் செய்து கொண்டே தானே இருக்கிறோம். கடவுள் இதை தவறுன்னு சொல்லுவாரா? அது எப்படி நீ எனக்குரிய இடத்த ஒரு மனுஷனுக்கு கொடுப்ப அப்படின்னு கடுப்பாவாரா? சொல்லப்போனா இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்தை ரொம்ப பொலைட்டா கேட்கறதுக்கு ஐ ப்ரே யூ டூ தட், நீங்க அதை செஞ்சு தரணும்னு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னே கேட்பாங்க. ஆக மனிதர்களிடம் வேண்டுதல் வைப்பது அல்லது ஜெபித்துக் கொள்வது தவறில்லை என்பதால ஜபம் என்பது கடவுளுக்கு மட்டுமே உரிய ஆராதனையாக இருக்க முடியாது. இல்ல ஜபம் என்கிறது வெறும் விண்ணப்பம் மட்டும் இல்ல, அது கடவுளோடு இருக்கிற ஒரு உறவு, ஒரு உரையாடல் அப்படின்னு நீங்க எவ்வளவு உருட்டினாலும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதையெல்லாம் நாம் மனிதர்களிடத்துல செய்து கொண்டேதான் இருப்போம் அப்படிங்கறதுதான் உண்மை. மொத்தத்துல துதிப்பதோ வணங்குவதோ அல்லது ஜெபிப்பதோ கூட ஆராதனை அல்லது வர்ஷிப் அல்லது வழிபாடு அல்ல என்று ஆகிறது. அதாவது ஒரு மனிதனை நாம் துதிக்கும் போதோ வணங்கும் போதோ அல்லது அவர்களிடம் எதையாவது ஒன்றை வேண்டிக் கொள்ளும் போதோ கூட நாம் அவர்களை வழிபடுவதில்லை என்று அர்த்தமாகிறது. இன்னும் துல்லியமா சொன்னா மனிதர்களிடத்தில் நாம் இவைகளை செய்யும் போது அவர்களுக்கு நாம் கடவுளுக்கு உரிய இடத்தை கொடுத்து விடவில்லை என்று அர்த்தமாகிறது. அதனாலதான் கத்தோலிக்கர்கள் புனிதர்களை வணங்குவதையோ துதிப்பதையோ அல்லது அவர்களிடம் வேண்டிக் கொள்வதையோ கூட கத்தோலிக்க சபை தவறு என்று சொல்வதில்லை. ஏன்னா இவைகளை செய்வதன் மூலம் எந்த கத்தோலிக்கனும் எந்த புனிதரையும் ஆராதித்து விட்டான் அல்லது வழிபட்டு விட்டான் என்று அர்த்தமில்லை. சரி, எதுவெல்லாம் ஆராதனை அல்ல என்று பார்த்தோம். இப்ப எது கடவுளுக்கு மட்டுமே உரியதான ஆராதனை அல்லது வர்ஷிப் அல்லது வழிபாடு என்று பார்ப்போம். ஆராதனை என்கிற ஒன்றே ப்ராட்டஸ்டன்ட் சபைகள்ல கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கு ஆராதனை அல்லது வழிபாடு என்கிற ஒன்றே நடப்பதில்லை. அப்ப ப்ராட்டஸ்டன்ட் சபைகள்ல என்னதான் நடக்குதுன்னு கேக்குறீங்களா? துதியும் ஜபமும் பிரசங்கமும் மட்டும்தான் அங்க நடக்குது. ஆனா இதே விஷயம் வேறொரு இடத்துலயும் நடக்குது அப்படின்னு பைபிளும் சரித்திரமும் நமக்கு சொல்லுது. எங்க தெரியுமா? யூத ஜபாலயங்கள்ல. யூத ஜபாலயங்கள் துதியும் ஜபமும் பிரசங்கமும் நடக்கிற ஒரு இடம்தான். யூதர்கள் அங்கு ஆண்டவரை துதிக்கவும் ஜெபிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் மட்டுமே கூடினார்கள். யூதர்கள் ஆண்டவரை வழிபடுவதற்கு அல்லது ஆராதிப்பதற்கு கூடிய இடம் வேறு. அது ஜெருசலேமில் இருந்த தேவாலயம். ஆண்டவரை ஆராதிப்பது அல்லது வர்ஷிப் பண்ணுவது அல்லது வழிபடுவது என்பது ஜெருசலேமில் இருந்த தேவாலயத்தில் தான் நடந்தது. அப்படின்னா தேவாலயத்தில் நடந்த எது ஜபாலயங்கள் நடக்கவில்லையோ அதுதான் ஆராதனை அல்லது வழிபாடு அப்படின்னு அர்த்தமாகுது இல்லையா? ஜபமும் துதியும் பிரசங்கமும் தேவாலயத்திலும் கூட நடக்கும். ஆனா ஜபாலயங்கள்ல நடக்காம தேவாலயத்துல மட்டுமே கூடுதலாக நடந்தது பலியிடுதல் ஒன்றுதான். அப்படின்னா ஆராதனை அல்லது வர்ஷிப் அல்லது வழிபாடு என்றால் பலியிடுதல் என்றுதானே அர்த்தம்.
அதாவது எங்கு பலியிடுதல் நடக்கிறதோ அங்குதான் ஆராதனை அல்லது வர்ஷிப் அல்லது வழிபாடு நடக்கிறது. ஆனா யூத ஜபாலயங்களின் வெறும் காப்பியாக மட்டுமே இருக்கிற புராட்டஸ்டன்ட் சபைகள்ல பலியிடுதல் என்கிற ஒன்றே இல்லை. அதனாலதான் புராட்டஸ்டன்ட் சபைகள்ல ஆராதனை அல்லது வழிபாடு அல்லது வர்ஷிப் என்கிற ஒன்றே இல்லை என்று நான் சொன்னேன். பலியிடுதல் என்பது ஒரு பழைய ஏற்பாட்டு வழக்கம். கிறிஸ்து தான் பலியிடுதலையே நிறுத்திட்டாரே அப்படின்னு சில புராட்டஸ்டன்ட்களுக்கு முட்டிக்கிட்டு வரும். ஆனா கிறிஸ்தவத்தில் பலியிடுதல் இல்லை என்பது ஒரு மூட நம்பிக்கை. கிறிஸ்தவத்தின் தொடக்கமே ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு பலியில் தான் நிகழ்ந்தது. அதாவது யூத மதத்தின் பலியை கிறிஸ்தவம் நிறுத்திவிடவில்லை, அதை பூரணப்படுத்தி இருக்கிறது. அந்த பூரணப்படுத்தப்பட்ட ஒரு பலி வடிவத்தை தான் நம்ம கத்தோலிக்க சபைகள்ல பார்க்கிறோம். அதனாலதான் அது நிகழும் தருணத்தை கத்தோலிக்க சபை திருப்பலி என்று அழைக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு முதல் புனித வெள்ளியில் கிறிஸ்து தன்னந்தனியாக சிலுவையில் பலியானார். கத்தோலிக்க சபையின் ஒவ்வொரு திருப்பலியிலும் அவருடைய சரீரமாக வளர்ந்து கொண்டிருக்கும் அவரின் சபை அவரோடு அந்த பலியில் தன்னையும் இணைத்துக் கொள்கிறது. இது கொஞ்சம் இறையல் பக்கமா போகுதில்ல? சரி, கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் பலியிடுதல்ல என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஒரு மனிதன் தன்னிடம் இருப்பவைகளிலேயே சிறந்தவைகளை கொண்டு வந்து இறைவனுக்கு பலியிடுகிறான். ஒருவனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அவனுடைய இருதயமும் இருக்கும் என்பதால் ஒரு மனிதன் தனக்கு பொக்கிஷமானவைகளை பலியிடும் போது அவன் ஒரு விதத்தில் தன்னையே பலியிடுகிறான். சாராம்சத்துல பார்த்தா அதுதான் வழிபாடு அல்லது ஆராதனை. ஆனா ஒரு மனிதனுடைய உண்மையான பொக்கிஷம் அவனுடைய இருதயம் அல்லது சித்தம் தான். அதாவது தான் எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்னவாக ஆக வேண்டும் என்கிற அனைத்தையும் தான் மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய இருதய அரிப்பு. அதாவது தன் சித்தம் தான் பெரிது, தனது சித்தத்தின்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும், தன் வாழ்க்கைக்கு தான் தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய பொக்கிஷம். ஒரு மனிதன் பலி கொடுப்பதிலேயே மிகப்பெரிய பலி அவனுடைய விருப்பத்தை, அவனது ஆசைகளை, அதாவது அவனுடைய சித்தத்தை பலி கொடுப்பதுதான். இவ்வளவு பெரிய விஷயத்தை நிபந்தனையே இல்லாமல் பலி கொடுக்க சொல்லி கேட்கும் உரிமையும் தகுதியும் இறைவன் ஒருவருக்குத்தான் இருக்கிறது. அதாவது உன் விருப்பம் பெருசு இல்ல, என் விருப்பம் தான் பெருசு, அதனால நான் சொல்றதை கேளு அப்படின்னு இன்னொரு மனிதனிடம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கேட்கிற உரிமையும் தகுதியும் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது. அந்த உரிமையும் தகுதியும் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனாலதான் உன் விருப்பப்படி செய்யறதா இல்ல கடவுள் விருப்பப்படி செய்யறதா அப்படின்னு ஒரு மனிதன் நம்ம இடத்துல கேட்கும் போது நம்மளால அந்த கேள்வியை தப்புன்னே சொல்ல முடியறதில்லை. இறைவனுடைய சித்தத்திற்கு ஒரு மனிதன் தன்னுடைய சித்தத்தையே பலி கொடுக்கும் போதுதான் அவன் உண்மையிலேயே இறைவனை ஆராதிக்கிறான் அல்லது வழிபடுகிறான். இதை ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்தில் செய்து கொள்ள முடியும், செய்து கொண்டும் இருக்க வேண்டும். ஆனால் அதையே ஒரு சபையாக சேர்ந்து செய்வதுதான் கத்தோலிக்க திருப்பலி. கத்தோலிக்க திருப்பலிக்கு சென்று அங்க நடப்பதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அப்பதான் சில விஷயங்கள் புரியும். புராட்டஸ்டன்ட் சபைகள்ல காணிக்கை என்பது ஊழியத்திற்கு செய்யப்படும் ஒரு உதவி அல்லது பங்களிப்பு, அவ்வளவுதான். ஆனா கத்தோலிக்க திருப்பலியில் காணிக்கை என்பது ஒரு மனிதன் தன்னையே, அதாவது தனக்கு பொக்கிஷமானவைகளை கடவுளுக்கு தியாகம் செய்வதன் மூலம் தன்னையே பலியிடுகிற ஒரு நிகழ்வு. கத்தோலிக்க திருப்பலியில் காணிக்கைகள் சேகரிக்கப்பட்டு பலிபீடம் என்கிற இடத்தில் வைக்கப்படும் போது, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் என்று காணிக்கைகளையும் பலி என்றுதான் ஆயர் சொல்லுவார். காணிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு பண வடிவத்திலேயே பெரும்பாலும் இருந்தாலும் ஒரு காலத்துல உணவுப் பொருட்களும் சமைக்கப்பட்ட அப்பங்களும் தான் காணிக்கைகள். தாங்கள் பாடுபட்டு சம்பாதித்து கொண்டு வந்து மக்கள் இறைவன் முன்பு பலியிட்ட அந்த அப்பங்கள் தான் பலி முடிந்த பிறகு கிறிஸ்துவின் பலியிடப்பட்ட உடல் என்று ஏற்கப்பட்டு வருகிறது. இந்த பலியிடுதல் தான் ஆராதனை அல்லது வர்ஷிப் அல்லது வழிபாடு. இதை எந்த புனிதரிடத்திலும் கத்தோலிக்கர்கள் செய்யறதில்லை. அதனால்தான் கத்தோலிக்கர்கள் புனிதர்களை வழிபடுவதில்லை அல்லது ஆராதிப்பதில்லை என்று கத்தோலிக்க சபை சொல்லுது. சரி, இதுதான் வழிபாடு அல்லது ஆராதனை அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ சொல்லுங்க, இந்த வழிபாடு அல்லது ஆராதனை எந்த புராட்டஸ்டன்ட் சபையில நடக்குது? எங்களுடைய சபைகள்ல ஆண்டவரின் இரவு விருந்து அல்லது கம்யூனியன்கிற பேர்ல இதே தானே நடக்குது அப்படின்னு சில புராட்டஸ்டன்ட்களுக்கு ஒத்துக்கிட்டு வரலாம். ஆனா நீங்களே அதை பலின்னு சொல்லலையே, வெறும் விருந்து என்றும் கூட்டாஞ்சோறு என்றும் தானே சொல்றீங்க. அதாவது நீங்கள் செய்வது வெறும் நினைவுகூறல் மட்டும்தான் என்று தானே சொல்றீங்க. அப்படின்னா வருஷம் ஒருத்தவங்களுடைய பர்த்டேக்கு கேக் வெட்டுறதுக்கும் உங்களுடைய கம்யூனியனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே நினைவுகூறல் தானே. பலியிடப்பட்ட நற்கருணை அப்பம் உண்மையிலேயே கிறிஸ்துவின் உடல் என்று கத்தோலிக்கர்கள் சொல்லும் போது இது மடத்தனம். கிறிஸ்து இதை வெறும் நினைவுகூறலாக மட்டும்தான் செய்ய சொன்னார்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நாங்களும் இதே பலியிடுதல் தானே செய்யறோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அதை கூட விடுங்க. ஒரு மனிதன் தன்னுடைய சித்தத்தை இறைவனுடைய சித்தத்திற்கு பலி கொடுப்பதுதான் உண்மையிலே ஆராதனை அல்லது வழிபாடு அப்படின்னு சொன்னா அதை நாங்களும் அனுதினமும் செய்துகிட்டே தானே இருக்கிறோம் அப்படின்னு சிலர் இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதே போதுமானது அப்படின்னு சொன்னா தேவாலயமோ ஜபாலயமோ அல்லது சபைகளோ தேவையே இல்லையே. மனிதர்கள் தனிப்பட்ட விதத்தில் இறைவனோடு உறவாட முடியும் என்றாலும் சபை என்கிற ஒன்றும் இருக்கத்தான் வேண்டும் என ஆண்டவர் விதித்திருக்கிறார் என்றால் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் என்பது மட்டுமே கணக்கு அல்ல என்று அர்த்தமாகிறது.
சபையாக என்ன செய்கிறோம் என்பதும் மிகவும் முக்கியம் என்று ஆகிறது. அப்படின்னா நாம் கூடி வருகிற சபை யூத ஜெப ஆலயங்களின் வெறும் காப்பியாக மட்டுமே இருக்க முடியாது. ஏன்னா அங்கு ஆராதனை அல்லது வழிபாடு என்கிற ஒன்றே நிகழ்வதில்லை. ஆண்டவர் ஸ்தாபித்த ஒரு சபையில் ஆராதனை அல்லது வழிபாடு என்கிற ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அங்கு பலியிடுதல் நிகழ்ந்தே ஆக வேண்டும். ஆனால் எந்த புராட்டஸ்டன்ட் சபையிலும் பலியிடுதல் என்கிற ஒன்றே இல்லை. அப்படின்னா புராட்டஸ்டன்ட் சபைகள்ல ஆராதனை அல்லது வர்ஷிப் அல்லது வழிபாடு என்கிற ஒன்றே இல்லதானே? இதையும் மீறி புராட்டஸ்டன்ட் சபைகள்ல ஆராதனை அல்லது வழிபாடு நடக்கிறது தான் அப்படின்னு சொல்வீங்கன்னா அது எங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட இறையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.